ஹாய் அரமீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. நம்ம இப்போ ஆரமண்ணாவோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் கோல்ட் ஐடல் நீங்கள் கேட்ட மாதிரியே என்னமோ தெரியல, இந்த எஃப்எஃப்பை நான் ஸ்டார்ட் பண்ணும் போது இந்த எஃப்எஃப்லாம் ஓடாது, அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் மேரேஜ் அதுவும் ஆரமண்ணாவுக்கு போட்டால் ஓடாது அப்படின்னு நினச்சி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இந்த ஃபர்ஸ்ட் மேரேஜுக்கு இவ்வளோ லவ், இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க, ரொம்ப தேங்க்ஸ்டா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட்டு தாண்டா கடைசி பார்ட். ஸோ இந்த எஃப்எஃப்பை கேட்டு இந்த எஃப்எஃப்க்கு சப்போர்ட் பண்ண எல்லா ஆர்மிஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ லாட்ஸ்டா. ஓகே, நம்ம லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஐயோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுடா, மறந்து போச்சு. கெரோவை வந்து விக்டோரியா வந்து கழுத்து பிடிச்சி நெரிச்சிருப்பா. ஆமாடா, அது வரைக்கும் தான் பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே அதுலேருந்தே ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போ ஸ்டார்டிங் சீனில் விக்டோரியா தான் அப்படியே கெரோ முன்னாடி நின்றுட்டு கெரோவே ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு இருக்கா. கெரோவுக்கு பயமாக இருக்குது, அவள் ஒரு மாதிரி நடுங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஓய், ஒன்றை தாண்டி எங்க உன் புருஷனும் அண்ணாவும்? அது எனக்கு தெரியாது, நான் தூங்கிட்டு இருந்தேன். பொய் சொல்லாதடி, உனக்கு நல்லா தெரியும் உன் பிடிச்சனும் அண்ணனும் உன்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டாங்க, சும்மா என்கிட்ட நடிச்சிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விக்டோரியா கெரோவை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் கெரோவுக்கு ரொம்ப அழுக வந்து, என்ன விட்டு, எனக்கு எதுவும் தெரியாது, என்னையே இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன் இப்படி சொல்லி கெரோ கத்திட்டு இருக்கா. அப்போ விக்டோரியா அப்படியே கெரோவோட வாயை மூடிட்டு, நான் தான் கத்தாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, சொன்னால் புரியாது. இப்போ கெரோ ஸ்ட்ரகிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா, என்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ விக்டோரியாவால் அதை பொறுத்துக்க முடியாமல் கெரோவோட சீக்ஸ்லேயே பழுச்சுன்னு ஒன்று விட்றா. கெரோவோட சீக்ஸில் அப்படியே அவளோட ஹேண்டு பதிஞ்சிருச்சு. அவள் அப்படியே டியோரியஸோட, உனக்கு என்ன வேணும்? என் அண்ணாவும் என்னோட அம்மாவும் என்ன பண்ணாங்க? அதெல்லாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க, நீ தான் ஏதாவது பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போது கெரோ அழுதுகிட்டு இருக்கா. என்ன, உன் அண்ணாவா? உன் அண்ணா எதுவும் பண்ணியிருக்க மாட்டான்னு நீ நினைக்கிறியா? பச்சை குழந்தையா இருக்கியே கெரோ, ஒன்று என்ன பண்ணட்டும்? நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ப்ரெக்னெண்ட்டாவா? அப்படின்னா? ஓ சாரி, தலையில் அடிபட்டிருக்குல, என் வயிற்றுக்குள்ளே குட்டி பாப்பா இருக்கு. அப்படியா? அதுக்கு அப்பா யாருன்னு தெரியுமா? யாரு? அதுவா, ஒன்னொன்னந்தான். ஏன்னா அண்ணா ஆரமண்ணாவா? இருக்காது. நீ 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 போய் சொல்ற அண்ணாக்கு தான் என்ன நீ கூட கல்யாணம் அடிச்சு. அதெல்லாம் இருக்காது, நீ வெளியே போ. நீ யாரு? நீ போய் சொல்லிட்டு இருக்க. சுகா, நர்ஸ், டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கெரோ கத்துறா. இதுக்கு மேலே விக்டோரியாவால் ஒன்றும் பண்ண முடியல, அவளுக்கு கோவமாக வருது. ஸோ பல்லார்னு இன்னொரு அறை வைக்கிறா. அவள் கெரோ அப்படியே அந்த பெட்டில் விழுந்துட்டா. அவளுக்கு லைட்டாக ப்ளீட் ஆகிடுச்சு, லிப்ஸ்லேருந்து லைட்டாக டேர் ஆகி. ஸோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அடிச்சிருப்பா. ஸோ கெரோவுக்கு பயங்கரமாக வலிக்குது, அவள் அழுதுகிட்டே இருக்கா பயங்கரமாக கத்தி. ஸோ சுகா அவனோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கெரோவை பார்க்குறதுக்காக வேகமாக அப்படியே அவன் ரூமுக்கு நடந்து வந்துட்டு இருக்கான். ஸோ அப்போ கெரோ அழுகிற சவுண்டு கேட்டோடனே அவனுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகி அப்படியே அந்த ரூம்குள்ளே வந்துட்டு இருக்கான். அவ்வளோ ஸ்பீடாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு கெரோ ஒரு மாதிரி அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்போ விக்டோரியா கெரோவை வந்து அடிக்கிறதுக்காக கை ஓங்கிட்டு இருக்கா. ஸோ அப்போ சுகா அதை பார்த்த உடனே அவனுக்கு செம்ம கோவம். சுகா வேகமாக நடந்து வந்து விக்டோரியாவோட கழுத்தை பிடிச்சி அப்படியே தள்ளி விடுறான். அவளுக்கு கழுத்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓ சுகா, என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை யார் ஃபஸ்ட்டு வெளில விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்லாப் பண்ணுறான் பொழுச்சின்னு ஒன்று.
அவளுக்கு பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. கெரோ சுகா பார்த்தோன்னே அழுக ஆரம்பிச்சிட்டா. ஸோ சுகா அப்படியே ஓடி போய் கெரோ கிட்ட நிற்கிறான். கெரோ உடனே சுகாவை ஹக் பண்ணிட்டு, சுகா இவன் யாரு, இவங்க யாரு, என்ன அடிச்சுட்டாங்க, அப்புறம் அப்புறம் ஆரமண்ணா 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 என்ன சொன்னா, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களாம். ப்ரெக்னெண்ட்னா இல்லை இல்லை, குட்டி பாப்பா இருக்கா வயிற்றுக்குள்ள, அதுக்கு அண்ணா தான் காரணமா, அண்ணா தான் அப்பாவா, ஏன் இவங்க இப்படி சொல்லிட்டு இருக்காங்க, அண்ணா அப்படி இல்லை தானே, எனக்கு வலிக்குது சுகா, என்ன அடிச்சுண்ணா. சுகாவுக்கு செம்ம கோவம். ஸோ அதனால் கெரவ் அங்கே அப்படியே உட்கார வச்சுட்டு விக்டோரியா கையை பிடிச்சி தரன்னு வெளியே இழுத்துட்டு போய் அப்படியே விக்டோரியாவை அப்படியே தள்ளி விடுறான். விக்டோரியா கையை பயங்கர அப்படியே க்ரிப்பாக பிடிச்சிருப்பான். அந்த இம்ப்ரெஷன் அப்படியே கையில் தெரியுது. ஏய் சுகா, மைண்டட், நான் யாருன்னு தெரியுதுல்ல அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே யூங்கி விக்டோரியாவை பொழிச்சுன்னு 2 அறை விடுறான். செம்ம ஸ்ட்ராங்காக அவளோட சீக்ஸில் அப்படி கை பதிஞ்சு ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆகிடுச்சு. ஏய் சுகா, நான் யாருன்னு தெரியும், வாயை மூடுடி, வாயை மூடு. நான் என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில், என் பொண்டாட்டி நீ வந்து தொடுவ, நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணும்னு நினைச்சிட்ருக்கியா? நான் ஒன்றும் அந்த ஆரம் இல்லை, நீ சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் மூடிட்டு பண்ணுறதுக்கு, புரியுதா? யாருக்கு யாரப்பா? நீ போய் அவன் கூடயோ பட்டுட்டு வருவ, அது வந்து ஆரம் மேலே தலையில் கட்டுறியா நீ? இல்லை நீலாம் பொண்ணு தானே, இல்லை நீ பொண்ணா இல்லை வேறு எதுமா, யூ இடியட் பிட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது யூங்கி அவளை போட்டு பயங்கரமாக அடின்னு அடிச்சிட்டு இருக்கான், ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம. இப்போது அங்கே இருக்க நர்ஸ்லாம் வந்துட்டு, சார் என்ன பண்ணிட்டுருக்கீங்க சார், சார் இது ஹாஸ்பிட்டல் சார், போலீஸ் கேஸ் ஆக வேணாம் சார். இங்கே பாருங்க, உங்களை பார்த்துக்க சொல்லிட்டு தானே விட்டுட்டு போனேன், இந்த ரூம்ல இருந்து யார் வெளியே போனா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யூங்கி ஒரு மாதிரி பீஸ்ட் மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டான். யூங்கி, நீயும் உன் புத்தி கெட்ட நண்பனும் தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க, என்ன சீண்டி பார்க்குறீங்க, அவ்வளோதான் உனக்கு மரியாதை. ஏன்னா புரியலை, சீண்டி பார்க்குறோமா, நீ தாண்டி எங்கள் வழியில் குறுக்க வந்த அப்படி சொல்லிட்டு யூங்கியும் விக்டோரியாவும் ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம பாய்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. எக்ஸப்ட் ஜியோப் அண்ட் ஆரம்பை தவிர மற்ற எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க. எல்லாருமே என்னடா ஆச்சு யூங்கி அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ யூங்கி நடந்ததெல்லாம் சொல்லவும் ஜேகேக்கெலாம் செம்ம கோவம் வந்துருச்சு. ஜேகே அடிக்க போகிறான். உடனே ஜிமினாவும் தாங்க வந்து தடுத்துட்டு அப்படியே நின்று முறைச்சிட்டு இருக்காங்க. விக்டோரியா அப்படியே போயிடுறா. அவளுக்கு செம்ம கோவம் வருது. அவளால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எல்லாருமே இப்போ கெரோட ரூமில் போய் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. கெரோ வந்து சுகாவை ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா. ஸோ தாயோங் ஜிம்மன் எல்லாருமே கெரோவை கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே கெரோ அழுது அப்படியே தூங்கிட்டா. இப்போ எல்லாருக்குமே என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ இந்த சைடு வந்துட்டு ஆரம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆக இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம பாய்ஸ் எல்லாருமே ஒரு ரூமில் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது நம்ம மேனேஜ்மெண்ட்டு தான் அப்படியே எல்லோரும் முன்னாடி நின்று செம்ம கோவமாக ஒரு ஃபோட்டோவை அப்படியே தூக்கி வீசுகிறாங்க அவங்க முன்னாடி. ஸோ நம்ம வாய்ஸ் எல்லாருக்குமே மூஞ்சியெல்லாம் சரியே இல்லை, பட் இருந்தாலும் ஏதோ கூப்பிட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஆரம்லாம் கண்டுக்கவே இல்லை. பட் ஆரமாக தான் பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. நீ தானடா லீட்ரு, என்னடா ஒரு பொறுப்பே இல்லாமல் இப்படி அசிங்கமாக என்னமோ பண்ணிகிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு இப்போது அந்த மேனேஜ்மெண்ட் பயங்கரமாக திட்டுது ஆரம்பை. பட் ஆரம்பம் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. அவனுக்கு மைண்டுக்குள்ளே நீங்கள் சொன்ன தாட்ஸ் தான் அப்படியே ஓட்டிகிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு ஜின்னா அந்த ஃபோட்டோவை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவனுக்கு பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு. அவன் ஐஸ் ஒய்டாகிறத பார்த்துட்டு இப்போது வந்துட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. எக்ஸப்ட் சுகா அண்ட் ஆரம் மட்டும் பார்க்கவே இல்லை. மித்த எல்லாருமே பார்த்துட்டு செம்ம ஷாக்கிங்கோட அப்படியே முன்னாடி அந்த மேனேஜர் இருக்கார்ல, ஸோ அவரை பார்க்குறாங்க. அந்த மேனேஜர் செம்ம கோவமா, இதுக்கு என்ன அர்த்தம்,
இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்கிறீங்களா இல்லையா? கான்சர்ட் நடத்துவீங்களா மாட்டிங்களா? எல்லாரும் வெக்கேஷன் போயிருக்காங்கன்னு சொல்லி நான் சமாளித்து வச்சுட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு பிடிஎஸ் ஐடல். பிடிஎஸ் தெரியுமா தெரியாதா? வெக்கேஷன் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு 2 மாதமாக நீங்கள் பண்ணுற வேண்டிய எல்லா கான்சர்ட்டையும் நான் தள்ளி வச்சுருக்கேன். ஆர்மிஸ் கிட்ட என்னால் பேச்சு வாங்க முடியல. இப்போ நீங்கள் லைவ் போட்டு இந்த இந்த விஷயத்தை இப்போவே நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க. சுகா, நீ தான் இதுக்கு மெயின் காரணம். இப்போ சுகா என்னன்ற மாதிரி ஒரு மாதிரி அப்படியே கேட்குறான். இந்த ஃபோட்டோ பர்றா அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட மூஞ்சியில் அந்த ஃபோட்டோவை அப்படி வீசுகிறாங்க. பார்த்தா அதில் வந்துட்டு விக்டோரியா வந்து சுகா அடித்த மாதிரியும், அதுக்கப்புறம் கெரோவை போய் ஹக் பண்ணிட்டு அவன் ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற மாதிரியும் அந்த பிக் இருக்குது. ஸோ அதை அவன் அப்படியே பார்த்துட்டு, சரி அது என்னப்போ? ஆமாம், நான் கெரோவை லவ் பண்ணுறேன் தான், அது உங்களுக்கும் தெரியும் தான். இப்போ என்ன, நான் வந்து இது ஆர்மிஸ்கிட்ட இருந்து மறைக்கணும், இது உண்மை இல்லைன்னு சொல்லணுமா? ஆமாம், இது நீ சொல்லணும். சரி ஓகே வாங்க கைஸ் லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகா இருந்த இடத்துல லைவ் போடுறான். ஸோ லைவ் போட்டு அடுத்த 24 ஒரு செகண்ட்லேயே நிறைய ஆர்மிஸ் வந்துட்டாங்க. பிகாஸ் டூ மந்த்ஸுக்கு மேலேயா இருக்கும் பிடிஎஸ் வந்து ஆக்டிவ் ஆகி. ஸோ அதனால் எல்லாருமே மிஸ்யூன்னு சொல்லிட்டு, ஆமாம் இந்த ரூமர்ஸ்லாம் உண்மையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்கே கிராஷ் ஆகுற மாதிரி அவ்வளோ ஆர்மிஸ் வந்துட்டாங்க. ஸோ எல்லாருமே அமைதியாக மூஞ்சி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. சுகா மட்டும் ஒரு மாதிரி கோவத்தில் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ ஆர்மிஸ்லாம் நம்ம ஆர்மிஸ் தான் தெரியுமே, பிடிஎஸ்லாம் எப்படி இருந்தால் தெரியும்ல. ஸோ எல்லா ஆர்மிஸும் என்னாச்சு, ஏன் நீங்கள்லாம் அப்படி இருக்கீங்க, என்னாச்சு ப்ளீஸ் சொல்லுங்கள், நீங்கள் ஃபீல் பண்ணுற பார்த்தா எங்களுக்கும் ஃபீல் ஆகுது, ஆமாம் ஏன் இவங்க இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லோரும் வரிசையாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு என்ன பேசுகிறதுனே தெரியாமல் இப்போ வந்துட்டு நம்ம மக்னே லைன்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஹாங் லைன்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி உட்காந்துருக்கனால ஸோ ஹாய் ஆர்மிஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபன்னாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே சிரிச்சிட்ருக்காங்க. பட் சுகா அண்ட் ஆரை மட்டும் சிரிக்கவே இல்லை, ஒரு மாதிரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக் ஸ்மைலோடு சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சு இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, சுகாவுக்கு இதுக்கு மேலே முடியல ஆர்மிஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஆர்மிஸ் எல்லாம் அப்பா சுகா பேசிட்டாருடா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. எல்லாருக்கும் எங்களை பிடிக்கும் தானே? அப்போ வந்துட்டு ஆர்மிஸ்லாம் என்ன கேள்வி இது, என்ன சுகாஷி நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஓகே நாங்கள் ஹாப்பியாக இருந்தா உங்களுக்கு ஹாப்பி தானே, எங்கள் ஹாப்பினஸ் தானே உங்களுக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறான். அது என்னங்க நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் நாங்களும் ஹாப்பி தான், குமுதான் ஹாப்பியாக இருந்தாச்சு அப்படின்ற மாதிரி எல்லோரும் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ சுகா ஒரு பெருமூச்சு விட்டுட்டு பாய்ஸ் எல்லாம் பார்க்குறான். பாய்ஸுக்கெல்லாம் புரிஞ்சு போச்சு ஏதோ பெரிய பிரச்சனையை உண்டாக்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜின் வந்து வேணாண்டா. அப்போ வந்துட்டு ஜியோ டே சுமாரா அவன் சொல்லட்டும், என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கலாம், சும்மா இவனுங்களுக்கு அடிமையாக இருக்க விரும்புறியா, பேசாம இரு அப்படின்ற மாதிரி இப்போ ஜியோ ஜின்னோட கையை அப்படி பிடிக்கிறான். ஜின்னுமே சரி என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி விட்டுட்டான். இப்போ சுகா எல்லாரையும் பார்த்துட்டு சாரி பாய்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ பெருமூச்சு விட்டுட்டு, நீங்கள் எல்லோரும் இப்போது ஒரு ரூமர்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உடனே கீழே எல்லாருமே இல்லை நீங்கள் அது பொய் சொல்கிறீங்க, எல்லாம் உண்மை கிடையாது, எங்களுக்கு தெரியும், அதெல்லாம் சும்மா மாஃபிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது. ஸோ வந்து அது நம்ம மகளிர் லைன்ஸ்லாம் அவங்களுக்கு தான் தெரியுமே, அவங்க உட்காந்து இந்த மெசேஜ்லாம் ரீட் பண்ணிட்டுருப்பாங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. ஸோ அவங்களுக்குமே ஒரு மாதிரி இருக்குது. அவங்க நீங்கள் சொல்லி ஆகணுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் நான் சொல்லி தான் ஆகணும், எப்போ தெரியுதா என்ன, இப்போ தெரியட்டும், ஆர்மிஸ்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இப்போ சுகா சொல்லிவிட்டு, அந்த ரூமர்ஸில் இருக்கிறதுலாம் உண்மை தான், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், ஆரமோட சிஸ்டர் கெரோ தான் லவ் பண்ணுறேன், ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்கோம், அது எல்லாருக்குமே தெரியும். அவங்கக்கிட்ட ரிவீல் பண்ணுறது தான் வேணான்னு சொன்னாங்க. பட் என்னால் ஆர்மிஸ் கிட்ட நடிக்க முடியாது. ஸோ ஐ வாண்ட் டு பி லாயல் டு மை ஆர்மிஸ். சாரி ஆர்மிஸ், எத்தனை பேருக்கு இது பிடிக்கும்னு தெரில, எத்தனை பேருக்கு இது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஐ எம் ஸோ சாரி. நாங்கள் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கோம், அது இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும் தானே அப்படின்ற மாதிரி இப்போ சுகா திருப்பி பாய்ஸ்லாம் பார்க்குறான். அவனுங்களும் சுகாவை ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்த்துட்டு ஆமாம் அப்படின்ற மாதிரி மண்டே ஆட்டுறாங்க.
ஸோ வந்து ஆர்மிஸ்க்கெலாம் செம்ம ஷாக் ஆகிடுச்சு. என்ன அப்படி சுகாஷி பண்ணிட்டாரு, அப்போ இவங்க மேரிமி இல்லையா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஷாக்கிங்காக வந்துட்டு நிறைய பேர் ஹேட் கமெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நீங்கள் எங்களை ஏமாத்திட்டீங்களா, மிடில் ஃபிங்கரை ஃப்ரீயாக வச்சுக்க சொன்னீங்க, அப்புறம் என்ன இப்போ நீங்கள் லவ் பண்ணுறீங்க, கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்றீங்க, என்ன நீங்கள்லாம் அப்போ எங்கள் ஆர்மிஸ் மேலே இருக்க நம்பிக்கை, ஐ மீன் நாங்கள் வளர்த்து வச்சுருக்க நம்பிக்கைலாம் அவ்வளோதானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமும், இன்னும் ஆர்மிஸ் வந்து சரி ஓகே சுகாஷி உங்களோட ஹாப்பினஸ் தான் எங்கள் ஆர்மிஸ் ஹாப்பினஸும், உங்களோட ஹாப்பினஸ் தான் பிகாஸ் நாங்கள் வந்து ஒரு ட்ரூ ஆர்மி அப்படின்ற மாதிரி ஒரு 50% ஆர்மிஸும் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பாய்ஸ்க்கெலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வரும்போது பாய்ஸ்க்கெலாம் ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ ஆனால் அங்கே இருந்து மேனேஜர்லாம் செம்மையாக முறைச்சிட்ருக்காங்க சுகாவை. பட் சுகா எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் ஓகே ஆர்மிஸ் இதை சொல்லுனா வந்தேன், தென் ஐ எம் ஸோ சாரி ஆர்மிஸ், நீங்கள் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பீங்க, பட் இருந்தாலுமே ஐம் ரியலி சாரி ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். நான் லவ் பண்ணுறது கெரோ மட்டும் தான், அவளை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன், பட் கண்டிப்பாக ஆர்மிஸ் உங்களை நான் கைவிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு லைவை கட் பண்ணி விட்டுட்டான். ஸோ அங்கே இருக்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி பயமாக இருக்குது சுகா பண்ண விஷயம். அவன் அதை சொல்லிவிட்டு அப்படியே வெளியே எழுந்திரிச்சு போயிட்டான். அவன் வந்து இப்போ கெரோவை பார்க்கணும் அவனுக்கு, ஏன்னா கெரோ வந்து தனியாக விட்டுட்டு வந்திருக்கான். ஸோ அதனால் அவன் அப்படியே ஓடுறான் அங்கேருந்து. இப்போ அங்கே இருக்க மேனேஜ்மெண்ட்டு அந்த மேனேஜர்லாம் செம்ம காண்டில் இருக்காங்க சுகா மேலே, என்ன பண்ணி வச்சுருக்க நீ அப்படின்ற மாதிரி. சுகா போயிட்டான் இல்லையா, ஸோ அதனால் நம்ம பாய்ஸை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. ஸோ இப்போன்னு பார்த்து இப்போ ஆரம்க்கு கரெக்டாக ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ ஆரம் அதை பார்க்குறான். பார்த்தா ஆரமோட அம்மா தான் கால் பண்ணியிருக்காங்க. ஆரம் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் இக்னோர் பண்ணிகிட்டு இருக்கான். பட் ரிப்பீட்டடாக கால் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால இப்போ ஜியோப் தான் டே அட்டன் பண்ணி பேசுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஆரமும் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த சைட்லேருந்து நம்ம ஆரமோட அம்மா தான் டே வீட்டுக்கு வாடா என்னடா நடந்துட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அம்மா என்னம்மா ஆச்சு, வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கத்திட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. ஸோ அதனால இப்போது ஆரம்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அதனால ஜியோப் நான் வீட்டுக்கு போகிறேன்டா அப்படின்னு. என்ன பிரச்சனை ஆயிடுச்சா, தெரிலடா அம்மா கூப்பிடுறாங்க, சரி நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மித்த பாய்ஸ் எல்லாருமே இப்போ ஆரம் வீட்டுக்கு தான் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில, பிடிஎஸ் மேனேஜர்லாம் அப்படியே கோவத்தோடு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு சுகா வந்து போயிட்டான். ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்கிப் ஆகுது. இப்போது மீன் வயல் வீட்டில் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு மாதிரி அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வந்துட்டுருக்கு, ட்ராப் அவுட் ஆகிட்டுருக்கு. பட் நீங்கள் யார்கிட்டையுமே பேசலை. உங்கள் முன்னாடி விக்டோரியா தான் கால் மேலே கால் போட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. ஆரமண்ணாவோட அம்மா ஒரு சைடு உட்காந்துட்டு ஒரு மாதிரி என்னென்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் நம்ம பாய்ஸ்லாம் அப்படியே என்ட்ரு ஆகுறாங்க. ஸோ விக்டோரியாவை பார்த்த உடனே எல்லாருக்கும் செம்ம கோவம். அப்போ ஜோப் தான் விக்டோரியா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க. இப்போ விக்டோரியா அப்படியே திரும்பி நம்ஜுனை பார்க்குறா. நம்ஜுன் வந்து அமைதியாக நின்றுட்டு இருக்கான். அவன் அவங்கள மட்டும்தான் பார்க்குறான். நீங்கள் அப்படியே தலை குனிஞ்சிட்டு ஒரு மாதிரி அழுதுட்ருக்கீங்க. ஸோ ஆரம்புக்கு புரிஞ்சிருச்சு, சரி இங்கே என்னமோ நடந்துருச்சு, அதனால தான் நம்ம அம்மா கூப்பிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி அவன் அவங்கள மட்டும்தான் ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்டு இருக்கான். அதை பார்க்கும்போது விக்டோரியாவுக்கு ரொம்ப கோவம் வருது. ஸோ அப்போ அவள் அப்படியே ஜியோப்பை திரும்பி என்ன உன்னோட உயிர் நண்பன் சொல்லலையா, அதான் சுக்கா ஹாஸ்பிட்டலில் இருக்கானே, எனக்கு என்ன நடந்துச்சு எதுவுமே சொல்லலையா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அதுக்கு காரணம் தோ இங்கே நிற்கிறான் பாரு அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு, அவன் தான் காரணம். உடனே நம்ம பாய்ஸுக்கெல்லாம் செம்ம கோவம் வந்துருச்சு. விக்டோரியா என்ன பேசிகிட்டு இருக்க, பைத்தியம்மா நீ, என்ன வேணால் பேசலாமா நீ, எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கத்துறான். ஹலோ மிஸ்டர் ஜின், எனக்கும் உங்களோட நண்பனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு தெரியாதா, இல்லை நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி விக்டோரியா சொல்கிறா. உடனே அப்படியே எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. ஆரம்புக்கு இதெல்லாம் எதுவுமே கேட்கல. அவன் உங்களை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கான். இதெல்லாம் உங்கள் காதில் விழுகுது. நீங்கள் ஒரு மாதிரி அழுதுட்டு நின்றுட்டுருக்கீங்க சவுண்டே இல்லாமல். உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. நீங்கள் ஆரம்ப நம்பியிருப்பீங்க, பட் இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி பார்க்கல. ஆரம் அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு உங்களுக்கு வந்து குட்டியாக நம்பிக்கை இருந்திருக்கும். நீங்கள் நிமிர்ந்தும் கூட ஆரம்ப ஒரு செகண்ட் கூட பார்க்கவே இல்லை. ஆரம்
என்ன பாருடி, நான் இது தப்பு பண்ணலடி, என்ன பாருடி, பாப்பா என்னை நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு உங்களை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கான். அவன் கண்ணு வேறு எங்கேயுமே ஒரு இன்ச்சு கூட நகரல. விக்டோரியாவுக்கு இதை பார்க்க இன்னும் கோவமாக இருக்குது. ஸோ அவள் அப்படியே ஆரம் முன்னாடி நின்றுட்டு ஆரம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றா. பட் ஆரம் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, அவங்கள மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கான். நம்ம பாய்ஸ்லாம் அப்படி திரும்பி ஆரமாக பார்க்குறாங்க. பட் ஆரம் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. ஆரம் உன்னை தான் கூப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி இப்போ விக்டோரியா சொல்கிறா. ஆரம் உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்ன வேணுமா? வாட் ஆர் யூ திங்கிங் இன் யுவர் மைண்ட்? நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அதுக்கு காரணம் நீ தான் சொல்லிட்டு இருக்கேன். கூலாக வந்து என்ன வேணும்னு கேட்டுட்ருக்க? எனக்கு இப்போ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது. ஒழுங்கு மரியாதை என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. இனி வயிற்றில் வரல குழந்தைக்கு நீ தான் அப்பா, இந்த ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் மூஞ்சி மேலே ஒரு ஃபைல் தூக்கி எறிகிறா. ஆரம் இப்போதான் அங்கே என்ன நடக்குதுன்னே பார்க்குறான். அவன் அப்படியே ஷாக்கிங்காக விக்டோரியாவை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு என்ன நடக்குதுன்னே ஃபஸ்ட்டு புரியல.